பேர் சிவா. சனிக்கிழமை என் மனைவி படுக்கப்பத்திலிருந்து திருச்செந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு பிரசவ வலிங்கிறனால மாற்றினோம். 11 மணி அளவில் நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சேர்ந்தோம். அப்பா எவ்வளோ வலிக்குன்னு சொன்னால் யாருமே டாக்டர் இல்லை, காலையில் வந்து பார்த்துக்கலான்னு சொன்னாங்க. சனிக்கிழமை 11 மணிக்கு சேர்த்து அடுத்த நாள் சாயங்காலம் 6 மணி வரைக்கும் என் மனைவிக்கு எதுவுமே பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் இடையில வந்து அவளுக்கு ரொம்ப வலிக்கு, நீங்கள் எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ணிடுங்கன்னு சொன்னோம். இல்லை உங்களுக்கு சோப்ரசம் தான், பயப்படாங்கன்னு சொல்லியே கடைசியில் சோப்ரம் வார்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. உள்ளே போய்ட்டு கொஞ்சம் நேரத்தில் என்ன கூட்டாங்க, என்னென்னு போய் பார்த்தா ரத்த வெள்ளத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் பண்ண கூப்பிட்டு போனாங்க. உள்ளே துப்புரவு பணியாளருக்குலாம் என்ன வேலை சார்? உள்ளே போய் அவங்க வயிற்றில் அடித்து என் பிள்ளை நல்லா இருந்த பிள்ளை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த பிள்ளை. எல்லா இடத்துலையுமே நான் கவர்மெண்ட்டில் செக் பண்ணியிருக்கேன். அது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட யாரும் சொல்லலை. நல்லா இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெஸ்பான்ஸ் ஒழுங்காக கிடையாது. டாக்டர் யாருமே ஒழுங்காக கிடையாது. 3 பேர் உள்ளே போட்டிருக்காங்க பேர், 3 பேரில் யாருமே உள்ளே கிடையாது. மாறி வராங்க. இன்றைக்கி நான் ஒருத்தர்கிட்ட பேசுகிறேன், அன்றைக்கி இருந்தது வேறு. அந்த ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் யாருன்னே தெரில. நான் போய்ட்டு இந்த மாதிரி என் குழந்தைக்கு ஏதோ ஆயிட்டேன்னு கேட்டால் அவங்க நக்கலாக தான் எனக்கு பதில் சொல்கிறாங்க. பெருச்சாலி மணி பற்றி வச்சுருக்கேன்ட்டு என் பிள்ளையை கிண்டல் அடிக்கிறாங்க. அவ்வளோ துயரத்துக்கு நான் ஆளாயிருக்கேன். என் மனைவிக்கு ரொம்ப முடியாமல் இப்போ நாங்கள் ப்ரைவேட்டுக்கு மாற்றிட்டோம். அவளால் உள்ளே இருக்க முடியல. யாருமே ஒரு பதில் ஒழுங்காகவே சொல்ல மாட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ என் பிள்ளை வந்து ரொம்ப முடியாமல் இப்போ தூத்துக்குடி ஜிஹெச்சுக்கு அங்கேருந்து அனுப்பிவிட்டாங்க. 3 நாளாக வச்சு இன்றைக்கி இறந்துட்டுன்னு இதில் சொல்லி என் பிள்ளைய என்னை கஷ்டப்படுத்தி வெளியே அனுப்புகிறாங்க. என் பிள்ளையை நம்ம பாடியை தூக்கிட்டு போண்டிருக்கு. இது முழுக்க காரணம் அரசினர் மருத்துவ திருச்செந்தூர் தான். அவங்க மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துருந்தாங்கன்னா என் பிள்ளையை காப்பாற்றிருக்கலாம். நான் தனியாரை நம்பாமல் அரசு இங்கே வந்ததுக்கு என்ன என் பிள்ளையை கொண்டு என் வண்டியில் கொண்டு போகிற அளவுக்கு ஆக்கிட்டாங்க. யாரு இந்த மாதிரி வேறு எதுவும் பிள்ளைக்கு நடக்காமல் பார்த்துக்கிடுங்க. துப்புரவு பணியாளர்கள்லாம் உள்ளே விட்டு ஏங்க வேலை பார்க்குறீங்க? இப்படி வயிற்றில் அடிச்சுலாம் கேட்டால் அமுக்க தான் சொல்லுங்கள். எதுக்குங்க டாக்டர் மாற்றி பேசுகிறாங்க? நேற்று ஒன்று சொன்னாங்க, முந்தானத்து ஒன்று சொல்கிறாங்க, இன்றைக்கி ஒன்று சொல்கிறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. எப்படியாவது ஒரு இதே மாதிரி வேறு யாருக்கும் நடக்காமல் பார்த்துடுங்க தயவுசெய்து ப்ளீஸ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.